ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியா வரும் வெளிநாட்டு பெண்கள் குட்டைப்பாவாடை அணிய வேண்டாம் என்று சிலர் பட்டும் படாமலும் குத்துப்பாட்டு பாடியிருக்கிறார். எனவே பட்டாப்பட்டி டவுசர் தெரிய மல்லு வேட்டியை மடித்து கட்டி வரக்கூடாது என்று இந்த இடிதாங்கியிடம் மல்லுக்கு நிற்கும் காலமும் விரைவில் வரலாம். வேட்டியை மடித்து கட்டினால் அது குட்டை வேட்டியாக கருத முடியும். ஆனால் வேட்டியை இரண்டாக வெட்டினால் வேண்டுமென்றால் குட்டை வேட்டி அல்லது குறு வேட்டி என்று குறை சொல்லிக் கொள்ளுங்கள். அதற்காக மாவிலை வேப்பிலை கட்டி இடிதாங்கி சற்று கவர்ச்சியாக அரசியல் வானில் வலம் வந்தால் கர்ண கொடூரமானது என்று கூறுவதை எச்சரிக்கை. இதற்காக என் மீது முட்டை வீசினால் வீசட்டும். அது அழுகிய முட்டைகளாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே அழகாக கேட்ச் பிடித்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு விடுவான் இந்த இடிதான். எதிர்கட்சிக்காரர்களுக்கு கோழி முட்டை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த இடிதாங்கி காக்கா முட்டையை கடித்தும் பாம்பு முட்டையை பதுக்கி வைத்தும் தின்போம். அதனால்தான் காக்கையை போல மேடைகளில் என்னால் மணிக்கணக்கில் கரைய முடிகிறது. பாம்பு போல வளைந்து நெளிந்து ஊர்ந்து தப்பித்து ஓடவும் தெரிகிறது. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்ற விடுகதைக்கு விடை தெரிந்தவன் இந்த தட்டானுக்கே சட்டை மாட்டி அழகு பார்க்கும் இந்த இந்திய சமூகத்தில் பெண்கள் குட்டை பாவாடை அணியக்கூடாது என்றால் இந்த இடிதாங்கியின் படைகள் கண்களை மூடிக்கொண்டு கும்மி அடித்துக் கொண்டிருக்காது, குமுறி அடிக்கும் என்று குத்துமதிப்பாக சொல்ல கடமைப்பட்டது. நடிகைகளுக்கு மார்க்கெட் உள்ள போதுதான் சேலை விளம்பரங்கள் குவியும். ஆனால் ஆண்களுக்கு மார்க்கெட் பறி போன பிறகுதான் வேட்டி விளம்பரங்களே வருகின்றன. ஏமாற்று விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களுக்கு 5 ஆண்டு ஜெயில் தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்க சட்டம் தயாராகி வருகிறது. தாம்பரத்துக்கு அருகில் என்று செவ்வாய் கிரகத்தை காட்டினால் இனி சங்கதி சிக்கலாகிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இடிதாங்கியின் வேட்டி கிழிந்தாலும் வழக்கு போட்டு லம்பாக ஒரு அமௌண்ட்டை கறந்து விடலாம் என்பதால் எனக்கு இனி கவலை இல்லை. எதிரிகள் யார் என்று எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அவர்களை சமாளிக்கும் வித்தை இந்த இடிதாங்கியால் மட்டும்தான் சொல்லித்தரும். இதையெல்லாம் பேசுவதால் இந்த இடிதாங்கியை அரை வேக்காடு என்று கூப்பாடு போடுவார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். எனவே எதையும் எப்போதும் முழுதாக தெரியாமல் பேசக்கூடாது என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.